பார்த்துருக்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல படம் பார்த்து ஒரு ஃபீல் இருக்கும் நான் நம்புறேன். நன்றி, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. என்னோட பேர் கார்த்திகேயன். என்னோட சன்னு தான் இந்த படத்தில் லீட் ரோலாக நடிச்சிருக்காரு. அவரே படத்தை தயாரிச்சிருக்காரு. நான் வந்து கோ ப்ரொடியூசர். அவருக்கு கூட இருந்து உதவியாக இருந்து இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான உதவிகளை செய்திருக்கேன். அந்த படம் வெற்றி பெறுவதற்கு மீடியா நம்பர் அனைவரும் உங்களுடைய சப்போர்ட் வேணும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீதா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப பிஸி ஷெட்யூலில் வந்து எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் படம் பார்த்தது ரொம்ப நன்றி. தருணை இன்ட்ரோ பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். குற்றம் புதிது நாளைக்கு ஆகஸ்ட் 29 ரிலீஸ். இந்த படத்தை வந்து எங்களுடைய உத்ரா ப்ரொடக்ஷன் சார்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா 3 ஸ்டேட்லையுமே ஒரு 118 தேட்டர் கிட்ட, ஒரு 120 தேட்டர் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் வந்து இவ்வளோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை, அதாவது சின்ன படங்களுக்கு வந்து இன்னைக்கு மக்கள் வர்றது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் படம் பார்த்த ஒருத்தருமே வந்து இந்த படத்தை பற்றின விஷயங்களை ரிவ்யூவாக எழுதினீங்கன்னா அடுத்து வளர்ந்து வர எங்களை மாதிரி அப்கமிங் கலைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ குற்றம் புதிது வந்து நீங்கள் உங்கள் நியர்பையில் இருக்க எல்லா தேட்டர்லையுமே நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கான இது இருக்குது. ஸோ படத்தை பற்றின உங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ் எதுவாக இருந்தாலும் எழுதுங்க. இந்த வாய்ப்பு எனக்கு வந்து ஜிகேஆர் சினி ஆர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல கார்த்திகேயன் சாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. ஹீரோ தருண் விஜய் இந்த படத்தில் முதல் படத்தில் அறிமுகமாகிறாரு. படம் பார்த்த எல்லாருமே ரொம்ப சொல்லியிருந்தாங்க. இயக்குனர் நோவா ஆம்ஸ்டாங் சார், அப்புறம் நாயகி சேஷ்விதா மேம், அது இல்லாமல் மதுசூதனன் சார் பண்ணியிருக்காங்க, ராம் சார் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் ஆர்டிஸ்டாக நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் படம் எப்படி இந்த போர் தொழில் இந்த மாதிரியான ஒரு படங்களுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கணும், அதே மாதிரி எங்கள் படங்களுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. வணக்கம், என் பேர் கரண் பி கிருபா. இந்த குற்றம் புதிது படத்தினுடைய இசையமைப்பாளர். நான் இதுக்கு முன்னாடி ஒரு 5 படங்கள் கன்னடா லாங்குவேஜில் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் பேசிக்லி ஃப்ரம் சென்னை தான், தமிழ் தான். அங்கே தொடர்ந்து படங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்து இப்போது ஒரு படம் தமிழில் இங்கே பண்ணியிருக்கேன். இதில் ஒரு சாங்கு, ஒரு பாடல் மற்றும் பின்னணி இசை இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் இப்போ பாடல் அப்புறம் பின்னணி இசை எவ்வளோ நல்லா இருக்குது, எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி நீங்கள் அதை இது பண்ணிங்கன்னா என்னுடைய ஃபியூச்சருக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நன்றி. மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நான் இந்த படத்தோட படத்தொகுப்பாளர். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு என்டர்டெய்னிங்காக இருக்குங்கிறது என்னோட இது. நீங்கள் இருந்தாலும் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ. ரைட் சார். இந்த படத்தில் சஸ்பென்ஸ் எதுவும் சொல்ல மாட்டோம், இது பண்ண மாட்டோம். சென்னையில் 1 லட்சம் சிசிடிவி கேமரா இருக்குது. அதுலேருந்து உங்கள் குற்றங்களை தவிர்க்கவே முடியாது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட் தான் சார். நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரியும் சார், அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். அண்ட் இது ஒரு 5-6 நாளில் நடக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் சார். ஸோ அதுக்குள்ளேயே இந்த கதை வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அது காட்ட முடிச்சு 5 நாளும் அவங்களாம் ட்ராவல் பண்ணும்போதுலாம் சிசிடிவியில் எங்கேயுமே சிக்க மாட்டாங்க. இல்லை சார், நீங்கள் கதை பற்றி சொல்ல முடியாது சார். அது சொன்னால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார். கதையை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக படம் வெற்றிகரமா ஆன பிறகு கண்டிப்பா சொல்றேன். இந்த படத்தை வந்து காட்டுறீங்க. டைரக்டர் வந்து ஒரு படம் எடுக்கிறதுனா எப்படி அதை ஸ்கிரீன் பிளே பண்ணி ஏமாத்தலாம் அப்படின்றது. ஹீரோ நீங்க சொல்லுங்க, உங்க அப்பா எவ்வளவு ஏமாத்திருக்கீங்க இந்த படத்துல? நல்லா பண்ணிருக்கீங்க, ஏன்னா நல்லா ஏமாத்திருக்கீங்க. உங்க ஆக்டிங் நல்லா இருக்கு. அந்த சூப்பர், அந்த சீன்ஸ் அழகா தான் இருந்தது. படத்திலேயே அப்பா அம்மாவை ஏமாத்திருக்கீங்க. இல்ல, ஆக்சுவலி அது காரணம் வந்து சார் எனக்கு கொடுத்த அந்த ஒர்க் ஷாப் தான். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட இதுக்காக ஒரு ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன். நான் டெய்லி வந்து காலேஜ் முடிச்சுட்டு மத்தியானம் ஆஃபீஸ் போவேன். ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஒரு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வரைக்கும் நானும் சார் கன்ஸ்ட்ரக்டிவ் டிஸ்கஷன் நடக்கும். பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டு நைட் என்ன பண்ணுவார்னா, சார் என்ன டிஸ்கஸ் பண்ணுமோ அதை வந்து கேமராலே ஷூட் பண்ணி காமிச்சிடாரு. ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஒரு 1 மந்த் வரைக்கும் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதோட அவுட்புட் தான் வந்துட்டு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தது. ப்ளஸ் ஷூட்டிங் வந்து 26 நாள்லேயே நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ அதனால எங்களுக்கு என்னென்ன ரீடெக்ஸ் போகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு கிடைக்கல. ஸோ சார் முன்னாடி சொல்லிட்டாரு, நீ இந்த 1 மாதம் பண்ணுறது தான் உனக்கு வந்து அந்த 26 டேஸ் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஒரு சின்ன பயம் இருந்துட்டு இருந்துச்சு எனக்கு. ஸோ என்னோட 100% கொடுத்துருக்கேன். இல்லை சார், உங்களை வந்து இப்போ டேரக்டர் வந்து உங்களை ப்ரொடியூசரை ஹேண்டில் பண்ணாரா, ஹீரோ ஹேண்டில் பண்ணாரா? இல்லை, ரெண்டுமே பண்ணல.
அவர்களுக்கு என்ன ஒரு சொந்த தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணாரு. இல்ல என்னன்னா ப்ரொடியூசர் நல்ல சாங்ஸ் வேணும் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்க ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணீங்களா அவர்கிட்ட? இல்ல ஆக்சுவலி சாங்ஸ் கிஸ்ஸிங் எல்லாம் கேட்பாங்க ப்ரொடியூஸ் பண்றவங்க. இல்ல ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் கதை சொல்லும் போதே அந்த மாதிரி சீன்ஸ் எதுவும் சொல்லல. ஆனா இது கதைக்கு இதுதான் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆக்சுவலி ஒரு சாங் வந்து எங்க சைட்ல இருந்து கேட்டோம், ஒரு சாங் ஒரு டான்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இது பண்ணி வச்சோம். பட் ஆனா படம் பார்க்கும்போது அதுவே ஒரு லேக் மாதிரி தெரிஞ்சுது. ஸோ அதனால அன்பார்ச்சுனேட்லி அந்த சாங் எடுத்துட்டோம். ஒரு பார் சாங் மாதிரி ஒன்று வரும். பட் ஆனால் அது யூடியூப்ல மற்ற பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ். அது கூட ஓகே. உடம்புக்கு மண்டையில கட்டோட இவ்வளவு அழகா இருக்கீங்க. நேரில் பாக்குறேன் மண்டையில ஒரு கட்டு போட்டு இருக்கீங்க. அது மாதிரி ஹீரோயின் ஒரு விரல் போயிடுது. 2 பேரும் இப்படி கதையை சொன்னா என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஏன்னா 2 பேருமே நேரில் அந்த படத்துல ரத்தம் பூசிக்கிட்டே இருக்கீங்க. இங்க வந்து இவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்கல்ல, அப்படிதான் கேரக்டர். நீங்க மண்டை கட்டு, அவங்க வந்து கையில ஒரு வெட்டு, விரல் வேற இல்லை அப்படின்றது எப்படி ஃபீல் பண்ணீங்க? 2 பேருமே சொல்லுங்க. இல்ல அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது இது வந்து பயங்கர டிஃப்ரெண்டா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா கதை கேட்கும் போது ஒரு 40 ஸ்கிரிப்ட்ஸ் கிட்ட வந்து கேட்டிருப்போம். அதுல வந்து சார் சொன்னது வந்து பயங்கர யூனிக்கா இருந்துச்சு. இப்ப இங்கே நிறைய பேர் இன்டர்வியூல அப்போ கேட்டாங்க என்னன்னா ஏன் வந்து நீங்க ரொமான்ஸ் ஒரு சாஃப்டான ஒரு ரோல் சூஸ் பண்ணல இன்ட்ரடக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அங்க கதை சொன்ன 40 பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு 90% அந்த மாதிரி தான் வந்து சொன்னாங்க. ஒரு சாஃப்டா ஒரு லவ் பாய் மாதிரி. ஒரு சில பேர் வந்து ஓப்பனா இப்படியே சொன்னாங்க, இல்லைங்க ஃபர்ஸ்ட் படம் ஹீரோ தாங்க மாட்டாரு, ஆர்டிஸ்ட்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே தேத்தினாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அது ஆக்சுவலி எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் அது இன்சல்ட் மாதிரி இருந்துச்சு. எதனாலனா ஒரு சில பேர் அதை லைட்டாக சொன்னாங்க, ஒரு சில பேர் அதை ரொம்ப அழுத்தமாக சொன்னாங்க. ஸோ அதனால எனக்கு என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படத்திலே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நல்ல கதையோட மெயினாக நல்ல கதையோட நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸும் கொடுத்து வரணுன்றதா என்னோட ஒரு கோலாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த கதையை சூஸ் பண்ணேன். அதான் கை கட்டு அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ கை இப்படி ஃபோல்ட் பண்ணி கட்டி தான் ஷூட் பண்ணோம். அதான் கதைக்கு தேவைப்பட்டுச்சு. இருக்கு இது மாதிரி ஸ்டோரியை நீங்க செலக்ட் பண்ணீங்களா? ஏற்கனவே ஒரு ஸ்டோரி வந்து வேற மாதிரி ஒன்று இருந்தது. எப்படி உங்களுக்கு செலக்ட் பண்ண தோணுது? இல்ல சார், தானா அதே அமையுதுன்னு சொல்லலாம். நான் செலக்ட் பண்றதுக்கு இந்த பெரிய ஆமா அந்த மாதிரி அமையுது. பட் அதை நான் பெஸ்டா கொடுத்துருக்கேன் நம்புறேன். ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ரோலா இருக்குல்ல, ஒரு போல்டான ஒரு பொண்ணு ரோல் இருக்கு. ஒரு கேப்டா இருக்குன்னு எனக்கு தோணுது. அதான் சூஸ் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் எதுவும் சூஸ் பண்றேன். ஆனா இது மாதிரி போலீஸ் அப்பா வரலாம் நல்லதா இருக்கும். ஹீரோ லவ் பண்ணாருன்னா டைரக்ட் பண்ற பொண்ணுங்களை லவ் பண்ணுவீங்க பொழுது. இனிமே கதையை நல்லா தேர்ந்தெடுக்கிறீங்க 2 பேரும் சேர்ந்து. நல்ல ஸ்டோரியா வச்சிருக்கீங்க. போட்டிருக்கீங்களா? என்ன அது ஆக்சுவலா ரிவ்யூல ஆயிடுச்சு. இது கதை ஃபுல்லா ரிவ்யூல ஆயிடுச்சு. அதான் இப்போ அதை பற்றி சொல்ல முடியாது சார். பார்ட் 2லயே ரொமான்ஸ்லாம் இருக்குமா? எதிர்பார்க்கலாம் சார், கண்டிப்பா. இதுல ஃபுல்லா கிரைமா இருக்கு. ஆமாங்க சார். நல்லதா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து என்ன இப்படி பண்றாப்ல அப்படின்னு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் ஆனா அதுக்கான இதெல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலி பார்ட் 2ல இருக்குன்னு சொன்னாரு. அதுவும் ஒரு மெயினான ஃபேக்டர் தான். இந்த பார்ட் 1க்கு இருக்கு ஒத்துக்கிட்டு ஹீரோ இந்த கதையை கேட்ட உடனே மக்கள் செல்வம் விஜய் சேதுபதியுடைய ஸ்டோரி எதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு தோணுச்சா உங்களுக்கு? விஜய் சேதுபதி சார் இதே மாதிரி ஒரு படம் பண்ணியிருப்பார்ல, ஆமா உங்களுக்கு தோணுச்சா? அதை கேட்டீங்களா அவர்கிட்ட, டைரக்டர் கிட்ட? இல்ல ஸ்டோரி ஃபர்ஸ்ட் நம்ம பண்றோன்றதுனால போயிட்டீங்களா? எனக்கு அந்த டைம்ல தோணல. இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க கேட்டார் அவரு, எனக்கு அப்ப யோசிக்கும் போது தான் லைட்டா அந்த சிமிலாரிட்டி இருந்துச்சு. மத்தபடி எனக்கு அந்த டைம்ல தோணல சார். நல்லா பண்ணிருக்கீங்க. மிருகம் மாதிரி பண்ணீங்களா சார்? எந்த மிருகம்? நீங்க கரடின்னு சொன்னீங்க ஸ்டேஜ்ல. கரடியா? அது எப்படி அது எடுத்துக்கிட்டாங்க? இல்ல அது வந்து சார் ஆக்சுவலி எனக்கு ஒரு வீடியோ காமிச்சாரு. அதுல வந்து டார்சான் வீடியோ மாதிரி ஒன்று காமிச்சாரு. ஸோ காமிச்சு என்ன சொன்னாருன்னா, எனக்கு இந்த மாதிரி வாக் வேணும், ஆனா இது வந்து பார்க்கும்போது அவங்க பண்ணும்போது அனிமல் மாதிரியே பண்ணாங்க, இதுல பார்க்கும்போது வந்து ஒரு ஹாரர் ஃபீல் ஒன்று கொடுக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ அது மொத்தமா சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஒரு 3 மாசம் ஆச்சு. 1 மாசத்துல கத்துக்கிட்டேன். பட் ஆனா அது நீங்க பார்க்கும்போது வந்து ஒரு எஃபர்ட் இல்லாம ஈஸியா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன் வர வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு உங்க சீன் ஃபுல்லா பிளட்டாவே இருந்தது. என்ன டாக்டர் என்ன சொல்லி ஏதாவது சொன்னீங்களா? ஏன் சார் என்ன கூட ரொம்ப ராவா இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன் வேற கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட்? ஆமா ஆக்சுவலி அது அவர் கதை சொல்லும் போதே அப்படிதான் சொன்னாரு. ஆக்சுவலி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம், நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு யூஏ ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பண்ணோம். பட் என்னன்னா எங்களுக்கு 2 கட் தான் கொடுத்தாங்க ஆக்சுவலி சென்சார்ல. ஆனா என்னன்னா அது ரொம்ப வைட்டலான சீன்ஸ் எடுக்க சொல்லிட்டாங்க. அது எடுத்திருந்தா படம் ரொம்ப ஃபிளாட்டா போயிருக்கும். இல்ல ரஜினி சார் படத்துக்கே கொடுத்துருக்காங்க, நம்ம படத்துக்கு கொடுக்காங்கன்னு விட்டீங்களா? ஹீரோ சார் இந்த படத்துல இந்த படத்துல வந்து லவ் சீன் கொஞ்சம் தான் வச்சிருக்காங்க. உங்க அப்பா சொல்லிட்டாரா பையனுக்கு லவ் நிறைய பெருசா இருக்காதீங்கன்னு? இல்ல நீங்க அப்பா இருக்காரு கம்மி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டீங்களா டைரக்டர் கிட்ட? ரொமான்ஸ் சீன்
இல்லை சார் ஆக்சுவலி இன்னும் படம் ரிலீஸ் ஆகல, நாளைக்கு தான் ஆகுது. ஸோ அதனால அதை பற்றி பேச முடியாது, ஏன்னா மெயினான விஷயம். ஸோ அதனால சார் இயக்குனர் சார் படம் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே மேக்கிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. அந்த பிளட் செட் சீன்ஸ் ரொம்ப இருந்துச்சுல்ல சார், அது கொடூரமா சார். அது ஒரே ஒரு ரீசன் தான் வந்து உங்களுக்கு ஏ வந்துச்சு. இன்னைக்கு நிலைமைக்கு வந்து கூலின்ற ஒரு படமே வந்து ஏ சர்டிஃபிகேட்னால உள்ள பசங்க போக முடியாம போயிட்டு கலெக்ஷனே பாதிக்கப்பட்டிருக்கிறது தான் உண்மை. அதுல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாமே. நீங்க இந்த ஜான் டேவிட்னு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருந்தா தெரியுமா, அவர் ஒரு இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணார் கோ ஸ்டூடெண்ட். அதை எதனா இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி பண்ணணும்னு பண்ணிட்டீங்களா, இந்த மாதிரி ஒரு சீன் வைக்கணும்ட்டு? ஏன்னா வந்து அந்த ஒரு காட்சி மட்டும் தான் நெருடலா இருக்கு, அது எங்களுக்கு இல்லை எல்லாருமே நெருடலா. அதில் ஏன் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாம்? இல்லை சார், இந்த ஸ்கிரிப்ட் முதல் தடவை நான் சார்கிட்டையும் கார்த்திகேயன் சார்கிட்டையும் தருண்கிட்டையும் நரேட் பண்ணும் போதே அவங்க சொன்னாங்க இது கண்டிப்பாக ஏ தான் வரும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க ட்ராப் பண்ணிட்டாங்க. கதை ரொம்ப பிடிச்சது, தம்பி சொன்ன மாதிரி கதை ரொம்ப பிடிச்சது, பட் இதில் ஹீரோக்கு நெகட்டிவ் ஷேடாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. லேட்டர் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்க சார். உண்மையாக சார் ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த கதை ஒரு சின்ன பைலட் பண்ணோம், அந்த பைலட்டோட அவுட்டெல்லாம் பார்த்துட்ட பிறகு அவங்க பண்ணலான்ற ஒரு ஐடியா வந்த பிறகு சார் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்னா, அது இன்ன வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னுடைய பையனை வந்து நான் ஹீரோவாக லான்ச் பண்ணோம் அப்படின்றத விட ஒரு நல்ல நடிகனாக நான் லான்ச் பண்ணோம். ஸோ அதில் இந்த ஆக்டிங்க்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அண்ட் இந்த ஏ சர்டிஃபிகேட் விஷயம் சார், ஒரு டைரக்டராக இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு டைரக்டராக எந்த கட்டுமே இல்லாமல் ஏ சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, யூஏ16 இருந்தாலும் பரவாயில்ல, நான் அக்செப்ட் பண்ணலாம். பட் இது நான் மட்டும் எடுத்த டெசிஷன் இல்லை சார், அவங்களுடைய கோஆப்ரேஷன் இல்லாமல் நான் அது பண்ணியிருக்க முடியாது இல்லைங்களா? இல்ல நான் ஐ டோன்ட் பிளேம் யூ சார். நான் இப்போ வெப் சீரிஸா இருந்தா உங்களுக்கு சென்சார் பிரச்சனை இருக்காது, அது வந்து அவருடைய. பட் இன்னைக்கு வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் கோசம் நான் என்னோட கேள்வி சார், அது ரெக்குவயர்மெண்ட் இருந்தது சார். அதை வச்சு தான் படம் அதை வச்சு அந்த கண்டென்ட் வச்சு தான் படமே மூவ் ஆகுன்ற காரணத்தினால எப்படி சார் உள்ள வந்தது? கஷ்டம் தான். ஆமாம் சார், அவர் வந்து நமக்கு இங்கே கார்த்திகேயன் சாருக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன். அண்ட் அவருடைய ரீசெண்ட்லி பார்த்துருப்பீங்க, அவர் நிறைய படம் பண்ணுறாரு. அண்ட் எங்களை மாதிரி புது டீம்ஸ் அப்புறம் சின்னவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருக்காரு ஹரி சார். அது மூலியமாக தான் நம்ம கார்த்திகேயன் மூலியமா வந்தாங்க. அண்ட் உண்மையாகவே அவங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு அதிகமாக இருக்குது சார். நல்லா இன்னைக்கு இந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னா அது ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஹரி உத்ரா தான். அவருக்கும் ரொம்ப நன்றி. புதுமுகத்தை ஓபன் பண்ணணும்னா புதுமுகங்களை காட்டணும்னா அவங்களுக்கு பெருசா ஒரு சாங்கோ ஏதாவது ஒன்று வைப்பாங்க. ஹீரோக்கு வைக்கலையே அந்த சாங்ஸ், ஏன்னா ஓப்பன் இன்ட்ரோடியூஸ் இல்லாது. இல்லை சார், இந்த படம் தானே அறிமுகம் ஆகுறாரு. கரெக்ட் சார். பட் இது எல்லாமே முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணது தான் சார். இப்படி தான் இருக்க போகுது இந்த ப்ராஜெக்ட், நீங்கள் பார்த்து இப்படி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே பிளான் பண்ணது தான். அண்ட் நல்லாவே தெரியும், நீங்கள் இதில் பார்த்துருந்தீங்கன்னா இப்போ ஒரு அவங்க சன்னை சார் வந்து அவங்களுடைய சன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவருக்கு நல்ல காஸ்டியூம், நல்ல ஹேர் ஸ்டைல், ஒரு ரிச்சாக பார்க்கும்போதே ஒரு கலர்ஃபுல்லாக காட்டணுன்றதை தாண்டி இந்த கதைக்கு இதுதான் தேவைன்றது அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க சார். நான் சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கு அவங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க சார். இந்த கதைக்கு அந்த ரெக்குவயர்மெண்ட் அது மாதிரி ஏதாவது உண்மை சம்பவமா? ஏன்னா சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா ஏதோ கேள்விப்பட்டு அது கூட கற்பனை கலந்த மாதிரி சில இடங்கள் தெரியுது. இல்ல சார், பியூர் ஃபிக்ஷனல் தான் சார். மெயினான நாட் வந்து எனக்கு கனவுல வந்து சார், இது உண்மையாவே அதை பில்ட் பண்ணது தான் சார் இந்த குற்றம். ஹீரோயின் வாங்க, இன்னும் படம் போன படமும் எல்லாரும் சாவடிச்சீங்க, இந்த படத்தையும் சாவடிக்க வைக்கிறீங்க ஹீரோவை. இல்ல தெரியல, அப்படி அமையுது. பட் ஓகே, ஹாப்பி தானே. இது டிஃப்ரெண்டா ஒண்ணு பண்ற மாதிரி இருக்கு. நல்லா சார் ஒரே நிமிஷம் லாஸ்டா ஒன்னே சொல்றேன் சார். இது குற்றம் புதிது படம் நிறைய பேர் கேட்டாங்க, இது டைட்டில் ஏன் குற்றம் புதிதுன்னு வச்சிருக்கீங்க, என்ன புது விதமான குற்றமான? அதை தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியாக சரி, ஜிகேஆர் சினிமாஸ் ஒரு புது ப்ரொடக்ஷன் கம்பெனி, புது ஹீரோன்ட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் படம் தமிழ். ஸோ அவங்க புது ஹீரோ, நான் புது டைரக்டர், இது எல்லாமே புதுசாக இருந்தது. அண்ட் உங்களுடைய சப்போர்ட்லாம் எங்களுக்கு தேவை சார். எங்களை மாதிரி பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் தேவை. ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் படம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எப்படி சின்ன படங்களை நல்லா சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய லெவல் கொண்டு போனீங்க, எங்களுக்கும் அதே சப்போர்ட் பண்ணுங்க சார். தேங்க்யூ. புதுசாக தான் சார் இருந்தது, படமும் புதுசாக இருக்குது. ஹரி உத்ராவை மட்டும் நான் ப்ரொமோஷன் பண்ண சொல்லுங்க. ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஹரி உத்ரா சாருக்கு வந்து இதுக்கு முன்னாடி நான் சொல்ல நினச்சிட்டே இருப்பேன் சார். பட் ஆனால் மறந்துட்டேன் சார். ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு அந்த தியேட்டர் லிஸ்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சார். ஆக்சுவலி இன்னைக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் இங்கே இது ப்ரிவியூ ஷோ பார்க்கறதுக்கு முன்னாடி புக் மை ஷோவில் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு குற்றம் புது. நான் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆக்சுவலி அதை பார்க்கும்போது எனக்கு நிஜமாக சந்தோஷமா இருந்துச்சு. ஆர்கானிக்காக இருந்துச்சு. அது ரொம்ப தேங்க்யூ சார். அதுக்கு டிக்கெட் புக்கிங்ஸ் அண்ட் பிஆர்ஓ சாருக்கு ஒரு தேங்க்ஸ், சுரேஷ் சந்திரா சார் அண்ட் நாசர் சாருக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். ஆடியோ லான்ச்லேயே நான் சொல்ல நினச்சிட்டு இருந்தேன், அங்கே ஒரு கொஞ்சம் பதட்டமாயிடுச்சு, அதனால கொஞ்சம் மறந்துட்டேன் சார். ரொம்ப நன்றி சார்.